ஆயில் என்ஜின் இருக்கு இல்லையா, அது வந்து அரசே வந்து வாடகை கொடுக்கும். ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குனாக்க அதில் வந்து யாருக்கெல்லாம் ஆயில் என்ஜின் வேணுமோ அவங்க வந்து பதிவு பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு அந்த ஆயில் என்ஜின் வாடகை கொடுப்பாங்க. அவங்க எடுத்துக்கொண்டு போய் தண்ணி இறைத்து கொண்டு திருப்பி கொடுக்கணும். இப்படி வரிசை ஒரு பெரிய கொஞ்சம் ஆயில் என்ஜின் தான் இருக்கும். அது யாரும் பட்டியல் படி யார் முன்னாடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வரிசையாக வழங்கப்பட்டிருக்கு. இவர் அண்ணனை பார்த்துட்டு மறாத நாள் போகிறாரு. போய் அதேமாதிரி அவர் ஊரில் வந்து ஆயில் இன்ஜின் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் முதல்வருடைய சகோதரர் இல்லையா லட்சுமண ரெட்டியார், அதனால் உடனே என்ன பண்ணுறாரு அந்த அதிகாரி, உடனே ஆயில் இன்ஜினை கொடுத்துட்றாரு. அவர் தண்ணியெல்லாம் இறச்சிடுறாரு. இது வந்து காலையில் இது நடக்குது. சாயங்காலம் தான் இவருக்கு தெரியுது யார் நம்ம ஓமந்தூராருக்கு. தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதம். அதிகாரி வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 500 பேர் காத்திருக்கும் பொழுது என்னுடைய தம்பி என்பதற்காக நீங்கள் வந்து ஆயில் இன்ஜினை கொடுத்தீங்கிறதுக்காக உங்கள் வேலை சஸ்பெண்ட் செய்யப்படுகிறதுன்னு ஒரு கடிதம். இப்போ வந்து அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இனிமேல் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட என் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தம்பிக்கு ஒரு கடிதம்.